ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஜானகி தூங்கலான்னு அவங்க ரூமுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா தலைவிரி கோலத்தில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சாரு தான். சாருவை பார்த்த உடனே ஜானகி வந்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க. சாரு, நீயா அப்படின்னு போதும், பெரியம்மா நான் பண்ண தப்பால இப்போ இல்லாமல் போயும் என் ஆத்மா சாந்தி அடையாமல் ஆவியாக சுட்டிட்டு இருக்க அப்படின்னு போதும் ஜானகி அதிர்ச்சி ஆகிறாங்க. சாரு, நீ என்ன சொல்கிற சாரு? ஆமாம் பெரியம்மா, என் கதை முடிச்சிருச்சு பெரியம்மா, இப்போ நான் ஆவியாக தெரிஞ்சிட்ருக்கேன் பெரியம்மா அப்படின்னதும் ஜானகியால் நம்பவே முடியல. என்னம்மா சொல்கிற? சரி சரி, உன்னை யாருமா இப்படி பண்ணாய், என்ன ஆச்சு சொல்லுமா அப்படின்னும் போதும் சொல்கிற பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம சாரு. ஸோ அப்போ சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா கடைசியாக நம்ம ஜானகி தான் நம்ம சாரு ரூமுக்கு வந்திருப்பாங்க இல்லையா பேசுகிறதுக்காக. அப்படின்னு பார்த்து சாரு புவனேஸ்வரி கூட ஃபோன் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஜானகி வந்ததும் நான் என் அப்பா கூட தான் பேசுகிறேன் பெரியம்மா அப்படின்னு போய் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜானகி நம்ம சாருக்கிட்ட பேசின அத்தனை விஷயத்தையும் ஃபோன் லைனில் இருந்து நம்ம புவனேஸ்வரி ஒன்று விடாமல் கேட்டிருப்பாங்க. ஸோ ஜானகி போனதுக்கு அப்புறமா சாரு ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. போனாமா சொல்லுங்கம்மா அப்படின்னு போதும், இங்கே பாரு சாரு, நான் ஜானகி பேசிட்டு போன எல்லாத்தையும் தான் கேட்டேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ கிளம்புவா அப்படின்னதும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரு என்ன பண்ணுறாங்கன்னா புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. போனாமா எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு போது, என்ன ஆச்சு சாரோ? அங்கே எல்லாரும் என் மனசை குழப்பிட்டு இருக்காங்க. போனாமா எனக்கு இன்னமும் இந்த கல்யாணம் சரிப்பட்டு வரும்னு தோண இல்லை, எனக்கு இந்த கல்யாணம் வேணா போனாமா அப்படின்னது. சாரு, என்ன பேசிட்டு இருக்க முட்டாள்தனமா? இங்கே பாரு, இதில் உன் அப்பாவோட சந்தோஷம் எல்லாமே கலந்துருக்கு, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகுது, அதனால தைரியமா இருச்சாரோ. இங்கே பாரு, நீ எதை பற்றி யோசிக்காத, நாங்கள் இருக்கோம், புரியுதா அப்படின்னு நம்ம புவனேஸ்வரியை ஆறுதல் படுத்துறாங்க. உடனே சாருவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோன்னா வழியில் நம்ம மாயா வந்து ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க இல்லையா சாருவுக்கு. அதாவது நம்ம சாருவை ஒரு பையன் காதலிச்சான், அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து வழியில் மறைக்கிறான். பரவாயில்லையே சாரு, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு அதுவும் இந்த டைமில் தனியாக ஒரு பொண்ணா எப்படி உன்னால் வெளியில் வர முடிச்சிச்சு அப்படின்னும் போது, ஏய் நீ உன் குடும்பத்தாரோ இன்னும் ஊரை விட்டு போக இல்லையா அப்படின்னு நம்ம சாரு வந்து சத்தம் போடுறாங்க. என்னது ஊரை விட்டு போகையா? இங்கே பாரு, நான் இந்த ஊருக்கு வந்ததே உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காகத்தான். காலேஜ் டைம்ல இருந்தே உன்னை காதலிச்சு எந்த ஒரு பொண்ணையும் நான் நேசிக்காமல் இருந்தேன். ஆனால் நீ என்னன்னா அந்த சீனுவை காதலிச்சு கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறல, அது கூட பரவாயில்ல. உன் அப்பா என்னன்னா என் அம்மாவை கடத்தி வச்சு மிரட்டியே என்னை உன் வாயால் அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு. இங்கே பாரு சாரு, இப்போ கூட ஒன்றும் இல்லை, அந்த சீனு உனக்கு வேணாம், சீனுவுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதனால வா நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போது, ஏய் உனக்கு என்ன பைத்தியமாடா? இங்கே பாரு, என்ன ஆனாலும் சரி எனக்கு சீனுவுக்கு தான் நாளைக்கு கல்யாணம், முடிஞ்சா தடுத்து பாரு. இங்கே பாரு, இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, முதல்ல நகரு அப்படின்னு போதும் நம்ம மாப்பிள்ளை வந்து சாரு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்ன சாரு, ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிற, இப்படி உன்னை ஈஸியாக விடுறதுக்காகவா நான் அவ்வளோ தூரம் இருந்து வந்தேன்? அதெல்லாம் முடியாது சாரு, இங்கே பாரு, என்னால் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவ அப்படின்னு போதும். டேய் கையை விடுறா அப்படின்னு போதும். முடியாது அப்படின்னு சொன்னதும் உடனே மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னா சாருவை துரத்திட்டு போகிறாங்க. அப்படின்னு பார்த்து சாரு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்குள்ளே ஓடிடுறாங்க. உடனே பார்த்தோம்னா அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம சாருவை தரதரன்னு இழுத்துட்டு கோவில் குளம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வரான். இங்கே பாரு சாரு, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நம்ம கோவிலில் தான் இருக்கோம், நான் தாலியோட ரெடியாக வந்திருக்கேன், நீ இன்னொரு வார்த்தை சொன்னேன்னா உன் களத்தில் கட்டிட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம், அப்படி இல்லைன்னா நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னதும், இங்கே பாரு நீ தப்பு பண்ணுற, விட்ரா, இது மட்டும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கு, உன்னை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு போதும். உன் அப்பாவால் என்ன பண்ண முடியும்? இப்போ நீ மட்டும்தான் இங்கே இருக்க, நான் நினச்சா உன்னை என்ன வேணும்னாலும்
பண்ண முடியும். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை உண்மையாக காதலிச்சுக்க சாரு அப்படின்னதும், டேய் விடுடா, இங்கே பாரு, என்ன ஆனாலும் சரி சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னதும், அப்போது எதுக்கடி நீ உயிரோட இருக்கணும்? எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாடி, இல்லாமல் போ அப்படின்னு நம்ம சாரு கழுத்தை பிடிச்சி தண்ணியில் அமுக்கி விடுறாங்க. ஸோ சாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவனோட கையையும் பிடிச்சிருப்பாங்க. அந்த டைமில் தான் அவனோட கையில் இருந்த அந்த பிரேஸ்லெட் நம்ம சாரு கைக்கு வருது. ஸோ இங்கே பார்த்தோன்னா தண்ணியில் மூழ்கினதால சாரு உயிரை விட்டுடுறாங்க. சாரு எழுந்திரி அப்படின்னு அவன் தட்டி பார்க்குறான். ஆனால் சாரு எழுந்திரிக்கிற மாதிரி இல்லை. உடனே என்ன பண்ணுறான்னா, ஐயோ நம்ம மேலே கேஸ் ஆகிடும், பேசாமல் இந்த கல்யாணத்தை பிடிக்கலனே சாரு கதையை முடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னுட்டு ஒரு கைத்தை எடுத்துகிட்டு கோவில் மரத்துல சாரு தானாகவே தொங்கின மாதிரி தொங்க விட்டுட்டு தான் அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறான். இது எல்லாத்தையும் ஜானகி கிட்ட சாரு சொன்னதும், நம்ம ஜானகியால் நம்பவே முடியல சாரு, நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியல. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக புவனேஸ்வரி தான் காரணமாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் இவன் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை சாரு. இங்கே பாருமா, நீ சொல்கிறது நிஜம்தானா அப்படின்னு போது, பெரியம்மா நான் இப்போ இறந்து போயிட்டேன் பெரியம்மா, நான் உயிரோட இருந்தும் நிம்மதி இல்லை, இறந்து போயும் நிம்மதி இல்லை. இந்த நிலைமையில கூட நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? சொல்லுங்க பெரியம்மா, சத்தியமா சொல்றேன் பெரியம்மா, என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவன் தான் பெரியம்மா, அவனை சும்மா விடக்கூடாது. இங்க பாருங்க, என்னால தான் இப்போ பெரியப்பாவும் சீனு மாமாவும் உள்ள போயிட்டாங்க. அவங்க எப்படியாச்சும் வெளியில வரணும், என் இறப்புக்கான நியாயமும் கிடைக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு பெரியம்மா. இதெல்லாம் நடந்தால் தான் என் ஆத்மா சாந்தி அடையும் பெரியம்மா, எனக்கு எப்படியாச்சும் சாந்தி கொடுங்க அப்படின்னு சாரு அழுதுட்ருக்காங்க. சாரு நீ கவலைப்படாதம்மா, நீ தான் உண்மையை சொல்லிட்டல, அந்த பாவியை நான் சும்மா விட மாட்டேன். எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு உன் கதையை துடிக்க துடிக்க முடிச்சுட்டு எதுவும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத சாரு, உனக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னதும் அழுத்துக்கிட்டே சாரு அந்த இடத்துலேருந்து மறைஞ்சிடுறாங்க. சாரு சாரு அப்படின்னு ஜானகி தவிச்சிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து மாயா ஓடி வராங்க. பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா, மறுபடியும் கனவு கண்டீங்களா அப்படின்னும் போது, இல்லை மாயா நிஜமா நான் சாருவையே கண்டேன் அப்படிங்கிறாங்க. பெரியம்மா என்ன உளறிட்டு இருக்கீங்க, சாரு உயிரோட இல்லை, ஐயோ சாருவோட ஆவியே கண்டேன் அப்படின்னதும், பெரியம்மா என்ன சொல்கிறீங்க பெரியம்மா, நீங்கள் சொல்கிறத நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஆமாம் மாயா, சாரு வந்தா, அவள் என்ன சொன்னா தெரியுமா, அவனோட இந்த நிலைமைக்கு காரணமே நம்ம அவளுக்கு பார்த்தமே மாப்பிள்ள அவன் தான் அப்படின்னதும் மாயாவுக்கு தூக்கி வாரி போட்டுறது. பெரியம்மா என்ன சொல்கிறீங்க பெரியம்மா அப்படின்னதும் சாரு சொன்ன அத்தனை விஷயத்தையுமே நம்ம ஜானகி மாயா கிட்ட சொல்கிறாங்க. இது கேட்ட மாயா செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக அந்த பிரேஸ்லெட் அவனோட தான் இருக்கும், அவன் தான் நம்ம சாரு கதையை முடிச்சிருக்கான். ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.